மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய குருவும் 11ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் மாரகாதிபதிகள். மாரகம்னா அந்த கிரகம் தன்னுடைய புத்தியிலேயோ இல்லை தன்னுடைய தசா காலங்களிலோ மரணமோ மரணத்துக்கு சமமான துன்பங்களை கொடுக்கணுங்கிறது விதி. இங்கே செவ்வாயே 11ஆம் இடம்ங்கிற வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கிற கடன் மற்றும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தன்னுடைய காலங்களில் இவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடம் 10ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய காதல் வாழ்க்கையோ இல்லை கல்யாண வாழ்க்கையோ குறிக்கும். 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய தொழிலை குறிக்கும். இங்கே அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது கடுமையான சிக்கலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே இந்த செவ்வாயும் குருவும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாகலாம். அதே மாதிரி செவ்வாயும் குருவும் நல்ல வீட்டில் இருந்தாலோ இல்லை தீய கிரகங்களுடைய தொடர்பில் இல்லாமல் இருந்தாலோ இந்த மேற்சொன்ன பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.